ஓட்டிங் போட்டு நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ்க்கு ஒரு அங்கீகாரம், ஒரு விருதாக வாங்கி கொடுக்கறது எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம். அது ரொம்பவே அழகான விஷயம். ஃபேன்ஸ்க்கும் செலிபிரிட்டிஸ்க்கும் இருக்க ஒரு கனெக்ஷனை இது இன்னும் ஆழப்படுத்துது. அப்படி ஒரு விஷயம் 2024ஆம் ஆண்டிற்கான விகடனுடைய விருது, அதுக்கான நாமினிஸோட லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஓட்டிங் போட்டு அவங்கள வெற்றியடைய செய்கிறது, இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இதில் கிட்டத்தட்ட 9 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனந்த விகடன் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா அதில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. இல்லைனா விகடனுடைய ஓட்டிங் 2024க்கான ஓட்டிங் அப்படின்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலும் அந்த சைட் ஓப்பன் ஆகும். ஸோ விகடனுடைய சைட்டில் போய் நீங்கள் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா? எடுத்ததுமே ஒரு சின்ன ஆர்டிக்கல் மாதிரி கொடுத்து கீழே கிளிக் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் ஹியர் டு ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஐடி, அதாவது உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். 10 டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலமாக தான் உள்ளே போக முடியும். இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, ஒருத்தர் ஒரு ஓட்டு தான் போடணும். நான் சும்மா 99 போட்டிருக்கேன். ஆனால் என்னோட நம்பர் போட்டு நானும் ஓட்டிங் போட்டுட்டேன். அடுத்த தடவை பார்க்கும்போது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அப்படின்னு வருது. அதனால் நான் உங்களோட புரிதலுக்காக எல்லாத்தையும் 9 அப்படின்னு மாற்றிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு முறை தான் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து போட முடியும். ஆனால் இதில் ஒரு அன்பான விஷயம் என்னென்னா, நம்ம அம்மாவுடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓடிபி வரும், ஓகேவா? அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணி இன்னும் விருதுகளை அதாவது இன்னும் ஓட்டிங்காக அதிகமாக கொடுக்கலாம். இதில் கேட்டகரிஸ் அப்படிங்கிற விஷயமும் நிறையா இருக்குது, சுவாரஸ்யமான விஷயம். ஆனால் கடைசியாக அந்த 9 கேட்டகரியில் ஓட்டிங் இருக்குது, அதை பற்றி நான் பேசுகிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் இருக்குது. அந்த ஸ்லோகனை நீங்கள் போட்டால் தான் சப்மிட் கொடுக்க முடியும், சரியா? 9 ஓட்டிங்ஸ் இருக்குது, அந்த ஓட்டிங்கும் போடணும், கடைசியாக ஸ்லோகனும் இருக்கும். அந்த ஸ்லோகனில் நீங்கள் ஏதாச்சும் விகடன் பற்றி ஸ்லோகனாக எழுதலாம், இல்லையா? சிம்பிளாக சொன்னால் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கூட சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த 9 பேர் இருக்காங்களே, கம்பல்சரி 9 பேர்த்துக்குமே நம்ம ஓட்டிங் கொடுக்கணும். எப்படியுமே நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோன்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு இடத்த ஏதாச்சும், இப்போ நான் ஊர் ஸ்டேட்டோ இல்லை ஊரோ நம்ம மிஸ் பண்ணுறோம், சிட்டி மிஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல போய் நிற்கும்ல, அங்கே இங்கே மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்மில் ஆன்லைனில் சொன்னோம்னா அது மாதிரி மிஸ் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு போய் நிற்கும் இல்லையா? அதே மாதிரியே நீங்கள் இப்போ ஒரு 9 ஓட்டிங் இருக்குது, 8 பேருக்கு தான் நீங்கள் ஓட்டிங் போட்டிருக்கீங்க. சப்மிட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த இதில் நீங்கள் கேட்டகரியில் ஓட்டிங் போடலையோ அந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ கம்பல்சரி 9 ஓட்டிங்கு நீங்கள் போட்டு தான் ஆகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்லோகன் நீங்கள் கிளிக் பண்ணி டைப் பண்ணலினாலும் உங்களுக்கு சப்மிட் கொடுக்காது. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஓட்டிங் போட்டிங்க, வாக்களித்ததுக்கு நன்றி. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு விருது அதாவது இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி இத்தனை ஓட்டிங் அப்படிங்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் சுவாமிக்கு எல்பிக்கு கிடைக்குதுன்னா அவங்க 2த்துக்கும் நாங்கள் சொல்லிடுவோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டிங்கில் ஜெயிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வருவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது விருதுக்கு அழைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எல்லா ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே கிளிக் டு ஸ்டார்ட்டுக்கு போகணும். அடுத்து உங்களோட மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி அதில் டைப் பண்ணணும். கண்டிப்பாக ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலமாக உள்ளே போனீங்கன்னா 9 கேட்டகரி இருக்குது. அது 9 கேட்டகரி பற்றி மறுபடியும் சொல்கிறேன் என்னென்ன கேட்டகரின்ட்டு. அந்த 9 கேட்டகரியும் எல்லா கேட்டகரியுமே நீங்கள் ஒரு ஓட்டிங் போட்டே ஆகணும். ஸோ அதுக்கடுத்து நம்ம கடைசியே பேஜில் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்லோகன் இருக்குது. நீங்கள் ஸ்லோகனாக நீங்கள் விகடன் பற்றி நீங்கள் ஏதோ போடலாம், இல்லையா? சூப்பர், எக்ஸைட்மெண்ட், ஹாப்பி, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் டைப் பண்ணிட்டு தான் நம்ம சப்மிட் கொடுக்க முடியும். இதெல்லாம் கம்பல்சரி. ஒரு ஓட்டிங் மிஸ் பண்ணாலும் சப்மிட் ஆகாது. சப்மிட் கண்டிப்பாக நீங்கள் அங்கே டிக் பண்ணோன்னே ஓட்டிங் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. சப்மிட் கொடுத்து வாக்களித்ததுக்கு நன்றி அப்படின்னு கடைசி பேஜ் ஒன்று வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அதில் சுவாரஸ்யமான 9 கேட்டகரி என்னென்னு பார்க்கலாமா? ஆஃப்கோர்ஸ் ஃபேவரட் ஹீரோ, இதில் நம்மளுடைய எல்பி இருக்காங்க, அப்புறம் சுவாமி இருக்காங்க, வெற்றி வசந்த் இருக்காங்க, கோமதி பிரியா இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க. மொத்தம் ஒரு கேட்டகரிக்கும் 10 பேர் இருக்காங்க. அதே மாதிரியே ஃபேவரட் ஹீரோ, ஹீரோயின், ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ, அதாவது குக் வித் கோமாளி, சூப்பர் சிங்கர், அது மாதிரி எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரியே ஃபேவரட் ஆன்ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிறது இருக்குது. இதில் நம்ம இது பற்றி, இந்த ஃபேவரட் ஆன்ஸ்க்ரீன் பேரில் விக்கா இல்லை, இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் ஸ்பெஷலாக பேசலாம். அடுத்து ஃபேவரட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் மகாநதி, சின்ன மருமகள், PS2, சிறுகடி காசை, பாக்கியலட்சுமி எல்லா சீரியலும் ஃபேவரட் ஃபேமிலி அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்காங்க. 6வது கேட்டகரியாக அதில் மாமியார் மருமகள், இந்த கேட்டகரியில் ஃபேவரட் அப்படின்ட்டு 6வது கேட்டகரியில் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, டெலிவிஷன் டாக்ஸ் ஆஃப் தி இயர் அப்படின்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தீபா நேத்ரன் அவங்களுடைய கணவர் இருக்காங்க இல்லையா, அவர் இறந்ததுலேருந்து, ஏன்னா யாரெல்லாம் அந்த டாக்ஸில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹானஸ்ட்டாக எனக்கு அந்த ஒரு கேட்டகரி தெரிஞ்சிச்சு. அதுலேயும் உங்களுக்கு ஒரு சில விமர்சனம் இருக்கலாம். ஆனால் இது 2024 ஆண்டுக்கான ஓட்டிங், அதனால் இந்த வருஷம் இல்லாதவங்களை நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா ரோபோ சங்கர் அது மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா, அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக தெரிஞ்சது அந்த கேட்டகரி. ஸோ அது மாதிரி டெலிவிஷன் டாக்ஸ் ஆஃப் தி இயர்னு இந்த 9 கேட்டகரியும் கம்பல்சரி ஓட்டிங் போட்டால் தான், நீங்கள் ஒரு ஸ்லோகன் கொடுத்து சப்மிட் கொடுத்தா தான்
ஓட்டிங் கிளிக் ஆகும். நீங்கள் சுவாமிக்கோ இல்லை கோமதி பிரியாவுக்கோ இல்லை எல்பிக்கோ இல்லை வெற்றி வசந்த்க்கோ நீங்கள் ஓட்டிங் போட்டிங்க அப்பாடா அப்படின்ட்டு இது பண்ண முடியாது. இதுலேயுமே நிறைய பேர்த்துக்கு ஓட்டிங்கில் நாமினிஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் பற்றியும் விக்கா ஆன்ஸ்கிரிட் பேரில் இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு இருக்கேன். மீண்டும் சொல்கிறேன், ஒருத்தர் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு முறை தான் ஓட்டு போட முடியும். ஆனால் அந்த பின் வெரிஃபிகேஷனுக்கு, அதாவது மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு பின் ஓடிபி கொடுப்பாங்க. அதனால் நம்ம பக்கத்தில் நம்ம அம்மாவோடது இல்லை நம்மளுடைய கணவருடையது இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடது யாரோடதோ அவங்க மொபைல் நம்ம பக்கத்துலேயே இருக்கும்போது இந்த முறை ஓட்டிங் போடலாம். ஆனால் ஒரே ஒரு முறை தான் உங்களுடைய நம்பர்லேருந்து போட முடியும். இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதனால் இந்த ஓட்டிங் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக நிறைய பேர் போட முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்கள். அந்த விகடனுடைய லிங்க் நான் கீழே யாராச்சும் கமெண்டில் கொடுத்தீங்கன்னா அவங்கள நான் பின் பண்ணுறேன். அந்த கமெண்ட் லிங்க்கை நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி ஓட்டிங் போடுங்க. வாழ்த்துக்கள். விருதில் இருக்க நாமினிஸில் இருக்க எல்லா செலிப்ரிட்டிஸ்க்கும் இன்னொரு ஸ்பெஷல் முக்கியமான வீடியோ அடுத்த வீடியோ ஸ்டேடியம்.